எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசாலா வச்ச மிளகா பஜ்ஜி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் இது மாதிரி கீரல் போட்டு இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எல்லா மிளகாயுமே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த மிளகாய் உள்ளே வைக்கிற மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறேன் பார்த்துங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துங்க. வெங்காயம் வதங்கினோன்னா பொடியாக நறுக்கணும். ஒரு அரை பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக 65 மசாலா சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்து இன்னும் ஒரு கிண்டு நல்லா கிண்டிக்கலாம். நம்ம செஞ்ச மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ ஆற வச்சுட்டு பஜ்ஜி மாவை கரைச்சிக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க மாவை. இந்த மாதிரி நம்ம விதை எடுத்து வச்சுருக்க மிளகாயில் இந்த மசாலாவை நல்லா அப்படி வைங்க. எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ அந்த அளவுக்கு வைங்க. இந்த மாதிரிலாம் பஜ்ஜியில் இந்த மாதிரி மசாலா வச்சு பஜ்ஜி போட்டு கொடுத்தா இந்த மிளகாயை வேஸ்ட் பண்ணாமல் பசங்க சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு வைங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. மசாலா வச்ச மிளகாயை மாவில் பிரட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க மசாலாவும் அந்த எண்ணெயில் வேகட்டுங்க கொஞ்சம். நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.